11 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக இருவருமே பரஸ்பரம் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரபல நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ்குமாரும் அவருடைய மனைவி பாடகி சைந்தவியும் முறைப்படி தங்களுடைய விவாகரத்தை சோஷியல் மீடியா பக்கத்தின் மூலமா அறிவிச்சிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரே இண்டஸ்ட்ரியில, அதாவது இதே துறையில இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. என்ன காரணமோ என்னமோ தெரியாது, அந்த திருமண உறவு கடைசி வரைக்கும் நிலைக்கவே நிலைக்காது. இதுக்கு நம்ம 80sல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பல உதாரணங்களை பார்த்திருப்போம், பல ஜோடிகளை பார்த்திருப்போம். அதனாலேயே சினிமா துறையில வேலை பார்க்கறவங்க ஒரு வெளியில ஒரு பொண்ணு எடுத்து பார்த்தோ அல்லது வெளியில ஒரு பிசினஸ் மேன் அந்த மாதிரி பார்த்து தான் திருமணம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற நிலையில திரைத்துறையை சேர்ந்த 2 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்றது அப்படின்றது அதிசயத்திலேயும் அதிசயமா சூர்யா ஜோதிகா மாதிரியான ஒரு சில ஜோடிகளை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அஜித் குமார் ஷாலினியா இருக்கட்டும், சூர்யா ஜோதிகாவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஜோடிகள், ஒரு சில கப்பிள்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் ஒரே திரைத்துறையை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாலும் கூட தங்களுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அழகா இப்போ வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா ஜோடிகளுமே, எல்லா தம்பதியினருமே பல வருஷங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல மனம் ஒத்து போகாம கருத்து வேறுபாடு காரணமா ஒரு இடத்துல பிரிஞ்சிடுறாங்க. நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த வகையில தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரும் இசையமைப்பாளருமா இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ்குமார் தன்னுடைய பள்ளி பருவத்து தோழியான பாடகி சைந்தவியை ரொம்ப வருஷமா காதலிச்சு தன்னுடைய காதலையே கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுடைய திருமணம் ரொம்பவே அழகா நடந்து முடிஞ்சது. தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி ஜோடியை சொல்லலாம். ஒரு தம்பதியினரா மட்டும் கூட இல்லாம ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில சைந்தவி ஒரு பாடகியா பாடிய பாடல்கள் எல்லாமே என்னைக்குமே ரசிகர்களுக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய பாடல்கள். கண்ணே மாமுச்சானே நீரோடு நீரானே உன் கூட மீனானே. இவங்க காம்போ அப்படின்னாலே ஒரு கண்டிப்பா ஒரு கேரண்டீட் மெலடி இருக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில அசுரன் திரைப்படத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா எள்ளுவய பூக்களையே அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ்குமார் தன்னுடைய இசையில எள்ளுவய பூக்களையே யாரெடுத்தும் பார்க்கலையே மனைவி சைந்தவியோட வேற ஒரு பரிமாணத்தை வெளில கொண்டு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருந்தாரு. இப்படி தமிழ் சினிமாவோட கியூட்டஸ்ட் லவபிள் கப்புலா வலம் வந்துட்டு இருந்த இந்த ஜோடியை பெருமைப்படுத்துற விதமா, இந்த ஜோடியோட காதலை வெளிப்படுத்துற விதமா பார்த்திபன் தன்னோட இயக்கத்துல உருவான கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்ற திரைப்படத்துல வெண்மேகம் போலவே அப்படின்ற அந்த பாட்டு வேறொருத்தரோட மியூசிக்ல ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி இவங்க 2 பேரும் ஜோடியா பாட வச்சிருப்பாரு. அந்த பாட்டுல இந்த தம்பதியினரோட லவ்வ சொல்ற மாதிரி இசையாலே காதல் ஜீவியாக்கும் சைந்தவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை எழுதியிருப்பாரு. இப்படி தமிழ் சினிமாவினுடைய அழகான தம்பதியினரா வலம் வந்துட்டு இருந்த ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி ஜோடிக்கு என்னதான் ஆச்சு? கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த தம்பதியினருக்கு அன்வி பிரகாஷ் அப்படின்ற ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, அப்புறம் லவ்வர்ஸா இருந்திருக்காங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. இப்ப கடைசி சில வருடங்களா பேரண்ட்ஸாவும் இருந்திருக்காங்க. இத்தனை வருஷத்துல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் காதல் மேல ஒரு பயம் வருது அப்படின்ற ரீதியில இவங்க விவாகரத்தை வச்சு நிறைய விவாதங்கள் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. சோ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இசையமைப்பாளராக இருந்த ஜிவி பிரகாஷ்குமார் பென்சில் டார்லிங் உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல திரைப்படங்கள் அவர் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் அடுத்தடுத்து அவருடைய நடிப்பில் வெளிவர இருக்கிற திரைப்படங்கள் டஜன் கணக்கில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாடகி சைந்தவியும் ஹாரிஸ் ஜெயராஜோட கான்சர்ட்ல பாடுறது, தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறது அவங்களும் அவங்களோட கரியர்ல பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்க 2 பேருக்கும் இடையில இந்த திடீர் விவாகரத்து வந்துச்சு, 2 பேரும் திடீர்னு பிரியணும்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பாளராக இருந்து தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனைவி சைந்தவி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது, நீ ஹீரோவா வரதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், ஆனா தயவு செஞ்சு ஹீரோயின்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா நடிக்காத, முக்கியமா இந்த இன்டிமேசியான காட்சிகள்ல, ரொமான்ஸ் காட்சிகள்ல ரொம்பவே பார்த்து நடிச்சுக்கோ, அந்த மாதிரி காட்சிகள் இருக்கிற படத்துல நடிக்கவே நடிக்காத அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு தான் நடிக்கவே ஒத்துக்கிட்டாங்களாமா. ஜிவி பிரகாஷ்குமார் அவரும் ஆரம்பத்தில் அந்த மாதிரியான படங்கள் தான் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல, த்ரிஷா இல்லனா நயன்தாரா, பேச்சுலர் உள்ளிட்ட கொச்சையான தமிழ் சொற்கள் இருக்கக்கூடிய இன்டிமேசி காட்சிகள் நிறைய இருக்கக்கூடிய மாதிரியான திரைப்படங்கள் நிறைய சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை சைந்தவி அவங்களால ஏத்துக்கவே முடியலையாமா. இது மட்டும் இல்லாம ஆன் ஸ்கிரீனை தாண்டி ஆஃப் ஸ்கிரீன்லயுமே கூட நடிகைகள் இவானா, அப்புறம் பேச்சுலர் திரைப்படத்தில் அறிமுகமாகி இருந்த நடிகை திவ்யா பாரதி, இவங்க கூடலாம் ஆஃப் ஸ்கிரீன்லயும் ரொம்ப க்ளோஸா இருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் உலா வந்துட்டு இருக்கு இப்ப வரைக்குமே கூட. அதெல்லாம் சைந்தவியால ஏத்துக்கவே முடியல. அதெல்லாம் உண்மையோ வதந்தியோ, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், நம்ம மியூசிக் பண்றோமா, நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடலாமே, நம்மளுடைய உறவு ஆரம்பத்துல இருந்தே அப்படிதானே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லிருக்காங்க. ஆனா ஜிவி பிரகாஷ்குமார் சுத்தமா அதை கேட்கிற மைண்ட் செட்லேயே இல்லையாமா. அவர் அடுத்தடுத்து அவரோட இஷ்டத்துக்கு தான் படங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஹீரோயின்ஸ் கூட க்ளோஸா தான் வளம் வந்துட்டு இருந்திருக்காரு. இதனாலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனக்கசப்பு அதிகமாகி 2 பேருக்கும் இடையில நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய சண்டைகள் வந்திருக்கு. குடும்பத்து சைடுல இருந்து இவங்க 2 பேரும் எப்படியா சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சணும் அப்படின்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளுமே எடுத்திருக்காங்க. பட் எதுவுமே பலனளிக்காம போன நிலையில தான் 2 பேருமே தனித்தனியா கடந்த சில மாதங்களா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்த இவங்க ஒரு அளவுக்கு மேல இதை பொறுத்துக்கவே முடியல, இதுல இருந்து வெளில வந்துட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்லி மனம் ஒத்து எடுத்த முடிவு தான் இந்த விவாகரத்து முடிவு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2 நாட்களா சோஷியல் மீடியால இவங்களோட விவாகரத்து விஷயம் தான் பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போ இது அவங்களே அபிஷியலா தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தின் மூலமா அறிவிச்சிட்டாங்க. சோ 2 பேருமே தங்களுடைய விவாகரத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு சோஷியல் மீடியால வெளியிட்டிருக்கிற அந்த பதிவுல பொதுவா சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆழ்ந்து
சற்று யோசித்த பின்னர் நானும் சைந்தவியும் எங்களின் 11 ஆண்டு கால திருமண வாழ்வை முடித்துக் கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறோம். இருவரின் மன அமைதியையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பரஸ்பர மரியாதையை மனதில் வைத்து இந்த முடிவை எடுத்துள்ளோம். ரசிகர்கள், பத்திரிகையாளர்கள் எங்களின் இந்த தனிப்பட்ட முடிவை மதித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இருவரும் பிரிவதை தெரிவிப்பதோடு இந்த முடிவை சிறந்தது என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த கடினமான காலகட்டத்தில் உங்களின் புரிதலும் ஆதரவும் எங்களுக்கு அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்ல 2 பேருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி கருத்து வேறுபாடின் காரணமா, மனக்கசப்பின் காரணமா தனித்தனியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி தம்பதியினர் இப்ப இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு அப்புறமா சீக்கிரமாவே முறையான விவகாரத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு தெரியுது. அவங்களுடைய அந்த பெண் குழந்தை இப்ப யார்கிட்ட இருக்க போகுது, அது ப்ராபபிலி சைந்தவி கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஒரு பெண் குழந்தையா அது அம்மா சைந்தவி கிட்ட இருக்கிறது தான் சரியாகவும் முறையாகவும் இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒருமித்த கருத்து. இதையே தான் ஜிவி பிரகாஷ்குமார் வந்து முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை விவாகரத்துக்கு அப்புறம் தான் என்னன்றதை முறையா அறிவிப்பாங்க. ஜிவி பிரகாஷ்குமாருடைய இந்த திடீர் விவாகரத்து முடிவுக்கு அப்புறமா இதை வச்சு நிறைய விவாதங்கள் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா பேசப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தனுஷ், ஜிவி பிரகாஷ்குமார் தமிழ் சினிமாவில் பொல்லாதவன்ல ஆரம்பிச்சு இந்த காம்போல எவ்வளவோ வெற்றி திரைப்படங்கள் வந்திருக்கு. வெறும் வெற்றி கூட்டணி மட்டும் அப்படின்றத தாண்டி இவங்க 2 பேருமே உயிர் நண்பர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பிணைப்போட இருப்பாங்க. நடுவில் 2 பேருக்கும் இடையில மனஸ்தாபம்லாம் கூட ஏற்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் இன்னுமே கூட க்ளோஸ் ஆயிட்டாங்க. 2 பேருமே மேடைகள்ல பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட உயிர் நண்பன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்துல தான் சில மாதங்களுக்கு முன்னாடி யாத்ரா, லிங்கா அப்படின்னு 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய மனைவியுடனான அந்த திருமண உறவை பல வருஷங்களுக்கு அப்புறமா முடிச்சுக்கிறதா, விவாகரத்து வாங்க போறதா வந்து தனுஷ் அறிவிச்சிருந்தாரு. 2 பேருடைய குடும்பத்து சைடுல இருந்துமே கூட அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி மறுபடியும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எதுவுமே பலனளிக்காத வகையில சீக்கிரமாவே 2 பேரும் முறையான விவாகரத்து பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயமே இன்னும் முற்று பெறாத நிலையில சடனா ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி தம்பதியினர் தங்களுடைய விவாகரத்து அறிவிச்சிருக்கிறது இன்னும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தனுஷ், ஜிவி பிரகாஷ்குமார்னு உயிர் தோழர்கள் 2 பேரு அடுத்தடுத்து தங்களுடைய பல வருட திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறதாகவும் முறையான விவாகரத்து சீக்கிரமாவே வாங்க போறதாகவும் அறிவிச்சிருக்கிறது கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. டாக் ஆஃப் தி கோலிவுட்டா இப்ப அதுதான் இருந்துட்டு இருக்கு. சோ இப்போ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பட்டன் மறக்காம டிங் நினைத்துருங்க.